பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. இன்றைய தினம் எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் பேசிய கருத்துக்களோடு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். முதலில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பின்பு ஆலங்குளம் தொகுதியில் பேசுவதற்கு நல்வாய்ப்பினை கொடுத்த தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றினை முதற்கண் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு தமிழகம் தலை குனியாது. தமிழகம் தலை குனியாது. தமிழகம் என்று சொன்னால், தலை குனியாதவர் என்று சொன்னால், இன்று இந்தியாவில் எவரும் ஆட்சி படைக்க முடியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எவருக்கும் அஞ்ச மாட்டேன், எவருக்கும் அடியபடி மாட்டேன், கொள்கையை பாதுகாப்பேன், கொள்கை வீரராக இருப்பேன், கொள்கை வீரர்களை உருவாக்குவேன், எதையும் எதிர்த்து போராடுவேன், அதில் வெற்றி காண்பேன் என்று இருக்கின்ற தலைவர் தளபதி தலைவர் அவர்கள் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, நான் சொல்வதை எல்லாம் மிகைப்படுத்தி சொல்வதில்லை. 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் வாசிக்கின்ற அறிக்கைகள், அவர் கொடுக்கின்ற பேச்சுகள், அவர் கொடுக்கின்ற அறிக்கைகள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாங்கினை எல்லாம் பார்த்துதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். காரணம், ஆனால் இதற்கு நான் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தில் இருந்து கொள்கை கூட்டத்திற்கு அனுப்பிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். காரணம், திராவிட இயக்கம், திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய தலைவர் தளபதி அவரிடம் போங்கள் என்று என்னை விரட்டிவிட்டது எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தை அடகு வைத்து இங்கே டெல்லிக்கு அடகு வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அங்கே ஒரு கட்சி டெல்லியை எடுத்து போராடுகின்றது, நீங்கள் அவர்களிடம் போய் சேருங்கள் என்று சொன்னது எடப்பாடி பழனிசாமி. காரணம், நான் சென்ற கூட்டத்தில் விளாத்திக்குளத்தில் பேசினேன். விளாத்திக்குளத்தில் நான் பேசிய பொழுது நான் எழுப்பிய கேள்வி உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என்பதை எனக்கு தெரியாது. கொடநாடு கொலை வழக்கு, கொடநாட்டில் கொலை நடந்ததற்கு யார் காரணம்? எடப்பாடியை MLA கூட ஆக்காமல் சட்டம் துரத்தி அடைக்கும் என்று சொல்லி நான் அங்கே பேசினேன். எடப்பாடியிடம் பேட்டி கேட்கின்றார்கள். அவர் மனோஜ் பாண்டியன் இப்படி சொல்கின்றாரே, நீங்கள் அதற்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அம்மாவினுடைய ஆவி அவரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டது என்று எடப்பாடி அப்பொழுது சொன்னார். நான் தெரிவிக்கின்றேன், அதற்கு பதில் நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அம்மாவுடைய ஆவி தாய் கழகமான திமுகவுக்கு செல் என்றுதான் என்று இன்று அனுப்பி வைத்தது. காரணம், கொள்கை கூட்டம். எடப்பாடிக்கு கொடநாடு என்றாலே பயம். முன்னாள் முதலமைச்சர் கொடநாடு அங்கே கொலை நடந்த போது நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகத்தில் என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அங்கே கொலை நடந்தது சென்று பார்த்தாரா? கொலை நடந்த போது CCTV கேமரா அணைக்கப்பட்டது, அதை பற்றி கேள்வி கேட்டாரா? மின்சாரம் முற்றிலுமாக அணைக்கப்பட்டது, அதை பற்றி கேள்வி கேட்டாரா? அந்த இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்தாரா? விசாரணையை நடத்தி தண்டனை பெற்று தந்தாரா? அதை பற்றி வாய் பேசுவதற்கு தைரியம் உண்டா? எதிர்த்து போராட உண்டா? நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து தொலைபேசியில் பேசக்கூடிய அந்த தரவுகளை எடுத்தாரா? விசாரணை முடித்ததா? தண்டனை பெறப்பட்டதா? இல்லை. காரணம்,
கொடநாடில் ஒரு மர்மம் உண்டு. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் பொழுது தண்டனை எல்லோருக்கும் செய்தவர்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு உறுதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழகம் தலைகுடியாது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொருத்தமான தலைப்பு. 2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை தமிழகம் டெல்லிக்கு அடகு வைக்கப்பட்டது. இங்கே தாய்மார்கள் பெரியவர்கள் இருக்கின்றீர்கள். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்முடைய வீட்டில் உள்ள பத்திரத்தை கொண்டு அடகு வைப்பதற்கு யோசிப்போம். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக என்ற இயக்கத்தையே ஒன்றிய அரசிடம் அடகு வைத்தது. அதற்கான பலனை தான் அவர் பெறப்போகின்றார். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? தேர்தல் இப்பொழுது 2026 முடிந்தவுடன் அண்ணா திமுக என்ற இயக்கம் ஒன்றே இருக்காத சூழ்நிலையை எடப்பாடி உருவாக்கி இருக்கின்றார். இதையும் நான் சொல்வது, நான் இதற்கு ஒரு காரணத்தை தெரிவிக்கின்றேன். இன்று தமிழகத்தில் நடப்பது என்பது ஒரு கொள்கை போர், சித்தாந்த போர். பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய திராவிட இயக்கங்களுக்கும் நடக்கின்ற போர். அந்த போரினுடைய தளபதி தான் நம்முடைய தலைவர். அந்த போரில் வெல்லக்கூடியதும் நம்முடைய தலைவர். திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடியதும் நம்முடைய தலைவர். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு இப்பொழுது கூட்டு வைத்திருக்கின்ற அதிமுக, இந்த அதிமுக என்பது 72 உருவாக்கப்பட்ட அதிமுக அல்ல. இந்த அதிமுக என்பது 2017 ஆண்டு கூவத்தூரில் உருவாக்கப்பட்ட அதிமுக. இது கூவத்தூர் அதிமுக. இது நிலைத்து நிற்காது. இந்த கூவத்தூர் அதிமுக 2026 ஆண்டு கண்டிப்பாக பாஜகவோடு இணைகின்ற சூழ்நிலை உருவாகும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் நம்முடைய தலைவருடைய சாதனைகளை பற்றி தெரிவித்தார்கள். இன்று விடியல் பயணம், அந்த விடியல் பயண திட்டத்தை தலைவர் கொடுத்திருக்கின்றார். தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரை விடியல் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எண்ணிக்கை எத்தனை பயணம் தெரியுமா? 730 கோடி. 5 ஆண்டு சாதனை 730 கோடி தாய்மார்கள் விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். அதுதான் நம்முடைய சாதனை. அதே போன்று 1000 ரூபாய் திட்டத்தை பற்றி அண்ணாச்சி ஆவணப்பன் அவர்கள் தெரிவித்தார்கள். 1000 ரூபாய் கொடுத்ததன் வாயிலாக ஒரு தாய்மாருக்கு 29,000 ரூபாய் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 50% உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டினால் 6500 பேர் பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு 1% தள்ளுபடி. பெண்களுக்கு அவர்கள் பேரில் பத்திரத்தை நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் மூலமாகவும் சமத்துவபுரம் மூலமாகவும் ஒரு வீடை கட்டி அவர்கள் பேரில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் பேரில் அதை செய்யலாம் என்ற திட்டம். சமத்துவம். அதே போன்றே மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி எண்ணற்ற கொள்கை ரீதியாக சமூக நீதியை பாதுகாக்கின்ற வகையில் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் தமிழகத்தில் காலனி என்று சொல்லுகின்ற பகுதியை குறிப்பிடும் பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காலனி என்ற பெயரே இருக்கக்கூடாது என்று சொல்லி சமூக நீதி திட்டத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் தாய்மார்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று
தனிநபருடைய வருமானம், ஒரு தனிநபருடைய வருமானம் 1.42 லட்சம், 1,42,000 ரூபாயிலிருந்து நம்முடைய ஆட்சி 1.92 1,92,000 உயர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, மொழியை பாதுகாக்கின்ற ஒரு தலைவர். இந்தி திணித்தால், இந்தி திணிப்பின் மூலம்தான் கல்விக்கு நாங்கள் நிதி தருவோம் என்று ஒன்றிய அரசு சொன்னபோது அதை எதிர்த்து போராடி எந்த நெருக்கடி வந்தாலும் நான் இந்தி திணிக்க விடமாட்டேன் என்று சொல்லி கொள்கையில் உறுதியாக இருந்தது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதன் வாயிலாக தான் இன்று எடுத்துக்கொண்டால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிதி, இந்த பட்ஜெட், மத்திய பட்ஜெட்டில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிதி, உங்கள் அனைவருக்கும் ஜல் ஜீவன் திட்டத்தை பற்றி தெரியும். 6,700 கோடியிலிருந்து 67,000 கோடியிலிருந்து 17,000 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மத்திய பட்ஜெட்டில் ஒரு திட்டமும் தமிழகத்திற்கு இல்லை, எந்த அறிவிப்பும் தமிழகத்திற்கு இல்லை. காரணம், தமிழகம் என்பது தலை குனியாமல், தமிழகம் என்பது ஒன்றிய அரசை எதிர்த்து தலை குனியாமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் தமிழகத்திற்கு எந்த திட்டமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் கேட்கின்றேன், இன்று தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று மாநாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். 3 நாட்களுக்கு முன்பு கூட விருதுநகரில் மாநாடு, இன்று சென்னைக்கு அருகே மாநாடு, மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் மாநாடு. நான் கேட்கின்றேன், அண்ணா திமுகவுக்கு இனி வரும் காலங்களில் ஒரு மாநாடு நடத்த திராணி உண்டா? இல்லை. காரணம், தொண்டர்களாக இல்லை. இப்பொழுது இருக்கும் அண்ணா திமுகவில் தொண்டர்கள் இல்லை. தொண்டர் இல்லாத டெண்டர் கட்சி, தொண்டர் இல்லாத டெண்டர் கட்சியாக அண்ணா திமுக விலகுகின்ற காரணத்தினால் தான் அங்கே தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் இல்லை என்றால் மாநாடு நடத்த முடியுமா? பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையை உருவாக்கியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்து, இங்கே நம்முடைய ஆலங்குளம் தொகுதிக்கு மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் நான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த போதெல்லாம் அருகில் பார்த்திருப்பீர்கள், புதிதாக தளபதி அவர்கள், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு புது கல்லூரியை கொடுத்தார். அதற்கு 10 கோடி ரூபாயில் கட்டடம் கொடுத்தார். ஆலங்குளத்திற்கு ஆஸ்பத்திரியை கொடுத்தார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை ஆலங்குளம் மக்களுக்கு கொடுத்தது தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதனால் தான் நாங்கள் அனைவரும் உங்களிடம் கேட்கின்றோம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும். அதுதான் நம்முடைய தலைப்பு. எதிரிலே இருக்கின்றது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையட்டும். தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இங்கே முதலமைச்சராக எண்ணற்ற திட்டங்களை தருவார். நமக்கு வெற்றி உறுதி உறுதி. நீங்கள் அனைவரும் அதற்கு ஒருங்கிணைந்து பாடுபடுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.